சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் இப்பதான் காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் மேல வேலைக்கு போறியா? ஆமா, நான் அந்த காசு வச்சுதான் ரூம் ரெண்ட் கட்டிட்டு இருக்கேன், காலேஜ் ஃபீஸும் கட்டிட்டு இருக்கேன். அப்ப சாப்பாட்டுக்கு? நான் எங்க சாப்பிடுறேன். சரி, வேலைக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். டேய் டேய் ஏய் சாப்பிட்டியா? இல்ல. இந்தா சாப்பிடு. உனக்காக தான் சமைச்சு கொண்டு வந்தேன், இனிமேட்டு நானே சமைச்சு தரேன். புடி. இந்த மாசம் காசு அனுப்புறது ரொம்ப கஷ்டமா, புரிஞ்சுக்குங்கம்மா. எனக்கு கூட இருக்க பொண்ணு தான் சாப்பாடு எடுத்து வரா, தெரியுமா? இருங்கம்மா, அவதான் கூப்பிடுறா. ஹலோ. என்னடா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? ஆமா, காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸிப்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு, அம்மாக்கு அனுப்பி விட்டுரு. ஏய், என் பேக்ல எப்படி? எனக்கு என்ன சம்பளம் போட்டு விடல, சம்பளம் போட்டு விட்டா காசு அனுப்ப விட போறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? பேக் ஜிப் ஓபன்ல இருந்துச்சு. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்குங்கம்மா, காசு இல்ல. நீயே யோசிச்சு பாரு, நீ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட எதனா எதிர்பார்த்திருக்காங்களா என்ன? சோ அம்மா கிட்ட கோவப்படாத, அந்த காசு அம்மாவுக்கு அனுப்பி வை. ஏய், நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? தோணுது பண்றேன், ஏன் நாங்களாம் பண்ணக்கூடாதா?